பணம் எடுத்துட்டு வாங்க. பவனி, இந்த போட்டோ எப்ப எடுத்தது? இது சரக்காவோட தலை தீபாவளி எப்ப எடுத்தது? தலை தீபாவளிக்கா? எல்லாரும் வந்திருந்தாங்களா? ஆமா மாமா, எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்பெல்லாம் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருந்தோம். அப்ப லீலாவும் சந்தோஷமா இருந்திருப்பாளே? லீலாக்கா மட்டுமா சந்தோஷமா இருந்தது? நாங்க எல்லாரும் தான் சந்தோஷமா இருந்தோம். அப்படின்னா எப்பெல்லாம் அவங்க வருவாங்களோ அப்பெல்லாம் சந்தோஷமா இருப்பீங்களா? இவங்கெல்லாம் எப்பயாவது தானே வருவாங்க. செல்வம் கடையில தானே இருப்பாரு, அவர் வந்திருக்காரு. தீபாவளிக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க, கூட செல்வம் அம்மாவும் வந்திருந்தாரு. அப்பதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டோம். தீபாவளிக்கு வந்தவங்க எல்லாம் எத்தனை நாள் தங்கியிருந்தாங்க? அவங்க 2 நாள் தங்கியிருந்தாங்க. செல்வமும் 2 நாள் தங்கியிருந்தாரா? இல்ல, செல்வம் அம்மா காலையில வந்துட்டு சாயந்தரமே போயிட்டாங்க. ஓ, சாயந்தரம் வரல இருந்தாரா? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கூத்தடிச்சிட்டு இருந்திருப்பீங்களே? ஆமா மாமா, நல்லா ஆட்டம் போட்டோம், வெடி வெடிச்சோம், கோயிலுக்கு போனோம், செம்ம ஜாலியா இருந்தது. சரி மாமா, போலாமா? போலாம் போலாம். என்ன பவானி, இதை இப்படியே எடுத்துட்டு வருவ? ஏதாவது பையில போட்டு எடுத்துட்டு வா. சரி. வாசல்வம் ஏலாம் அப்படி நீயே பாரு. ஏலத்தோட மொத்த பணம் தான். என்ன எல்லாத்தையும் என்கிட்ட தர? நீ பண்ண வியாபாரம், பணத்தை நீயே வச்சுக்கோ. நான் வியாபாரம் பண்ணனா? ஆமா ஐயா, இந்த பொருள்லாம் என்னதுலப்பா? சரி, கடைக்கு நீ பொறுப்பு, காசு வாங்கி கல்லால போடு. செல்வம், நீ பார்த்த வியாபார கணக்கெல்லாம் நான் தனியா தான் மெயின்டைன் பண்றேன். அதுல வந்த மொத்த பணமும் என்கிட்ட தான் இருக்கு. இந்தா. எனக்கா? ஆமா. இல்ல ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான் உங்ககிட்ட சொல்லல. ரெண்டாவது, ஓனர் போன் பண்ணும்போதெல்லாம் உன்னைய தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா. எப்படி? அதாவது அவர் அடிக்கடி கஸ்டமர்கிட்ட டெலிபோன்ல பேசும்போது அவங்க உன்னை பத்தி நல்ல விதமா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் அவர்கிட்ட உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண பத்தியா, அப்பயே நல்ல அபிப்பிராயத்துக்கு வந்துட்டாரு. எல்லாமே உன் மகராசி தான்பா காரணம். ரெண்டாவது, நீ தனியா வியாபாரம் பண்ண காசு கணக்கு வழக்கு எல்லாத்தையும் ஓனர் ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அவரை நேர்ல பார்த்து நீ கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இந்தா கொடுத்துட்டா போச்சு. நானே போட்டுறேன். நீ கோயம்பேட்ல கடை வச்சுட்டு ராஜா மாதிரி இருந்த, இப்படி ஒட்டஞ்சத்திரத்துல வந்து கஷ்டப்படுற சொல்லுவான். நீ பாட்டுக்கு சொல்லாமலாம் கோச்சிட்டு வீட்டை விட்டு வந்துட்ட. அங்க உன்னை காணாம எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. கண்ணா, நீ சொல்றது நியாயம்தான். ஆனா இங்க வேலை பார்க்கறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. கோயம்பேட்ல கல்லாவில் உட்காந்து கால் மேல காலை போட்டுக்கிட்டு 10 பேரை ஏவுறதுங்கிறது பந்தாவான விஷயம் தான். ஆனா இங்க நான் வந்த இவ்வளவு நாள்ல எவ்வளவு விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கேங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஒண்ணும் இல்ல, யோசிச்சு பாரு. காலையில இருந்து லாரி டிரைவர், முதலாளி, விவசாயி, மூட்டை தூக்குறவன், லோட ஏத்துறவன், அவன் இவன்னு எல்லாருக்கிட்டையுமே ஒரு வேலைக்காரனா இருந்து அவங்க லெவல்ல சரிசமமா பழகுறேன் பாத்தியா. இதுல கத்துக்கக்கூடிய வியாபார நுணுக்கத்தை சத்தியமா சொல்றேன், எந்த ஒரு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டோ இல்ல ஒரு அக்ரிகல்ச்சரல் காலேஜோ நிச்சயமா கத்துக் கொடுக்கவே முடியாது. புரியுதா? இப்ப நான் இவ்வளவையும் கத்துக்கிட்டு இதுக்கப்புறமா கோயம்பேடு போனேன்னு வச்சுக்க, இப்படிங்கிறதுக்குள்ள 1000 ரூபாய், லட்ச ரூபாயை பெருக்கி காட்ட முடியும் என்னால. நான் முதல்ல ஊர்ல வந்த போது கொஞ்ச நாளே தோணுச்சு எனக்கு, சரி திரும்பி போயிடலாமா ஊருக்கு அப்படின்னு. அப்புறம் தான் யோசிச்சேன், சரி வந்தது வந்தாச்சு, இங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் கத்துக்கிட்டு அப்புறமா ஊருக்கு போனோம்னா போறதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும்ல. என்னவோடா, நான் இந்த ஒட்டஞ்சத்திர மார்க்கெட்ல எவ்வளவு நாளா குப்பை கொட்டுறேன். எனக்கே சமயத்துல அவரைக்காய்க்கும் பீன்ஸுக்கு வித்தியாசம் தெரியல. எப்படி தெரியும்? கல்லாவில் உட்காந்து கவர்மெண்ட் உத்தியோகத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா சரி, எந்த ஒரு விஷயத்தையுமே ஈடுபாட்டோட வேலை செஞ்சு பாரு, நிச்சயமா புரிஞ்சுக்க முடியும். A to Z கத்துக்க முடியும். அப்படியா? இன்னையில இருந்து சின்சியரா வேலை செஞ்சு பாரு. சரி, கிளம்பு. ஓகே, வரேன்.
உலகத்திலே கஷ்டமான விஷயம் இந்த மாத்திரை முழுங்குறது தான். இத்தா பெரிய ஆம்பளையா இருக்கிற இத்தனோட மாத்திரை முழுங்க தான் அவ்வளவு கஷ்டமா உனக்கு? அதானே வருஷம் பூரா சாப்பாடுங்கிற பேர்ல கண்டதை முழுங்குறீங்க, இது முழுங்குறது கஷ்டமா? மாத்திரை முழுங்கும் போது தொண்டையெல்லாம் அறுக்குது, பயங்கர கசப்பா இருக்கு. குடிச்சு பாரு, அப்பதான் தெரியும். என்கிட்டே சொல்றீங்களா? அங்க பாருங்க, முழு குழந்தைய என் வயிற்றுல 10 மாசம் சுமந்து பெத்து போட்டிருக்கேன். என்கிட்டயே மாத்திரை பத்தி பேசுறீங்களா? வெக்கமால? அம்மா தாயே, உங்ககிட்ட போய் வாய கொடுத்தேன் பாரு, என்ன மன்னிச்சுக்கம்மா. மாமா, நீங்க எல்லாரும் சுத்தி இருக்கும்போது அடிபட்ட காயமே மறந்து போகுது மாமா. ஆமாடா, உரமுறையோட மகிமையே இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல தான் தெரியும். நம்மள விடுறா, இந்த கோபி ரவி எடுத்துக்க. நமக்கா என்ன பாடுபடுறாங்க. உன்னை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்ததுல இருந்து போலீஸ்ல பேசி சமரசம் பண்ற வரைக்கும் கொஞ்சம் பாடப்பட்டிருக்கிறாங்க. கோபி பாவம் வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம பின்னாலே சுத்திட்டு இருக்காரு. ரவி தன்னோட வியாபாரத்தையே மறந்துட்டாரு. நமக்கு அத்தனை உதவி பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு கோயில் கட்டி கூப்பிடணும். சும்மா சொல்லக்கூடாது லீலா. உனக்கு ரவி புருஷனா கிடைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கிற. ரவி மாதிரி ஒரு நல்ல புருஷனை தேடி கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்றதை விட சரவுக்கு தான் நீ சொல்லணும். நம்ம கையில என்னப்பா இருக்கு? எல்லாம் அவங்க அதிர்ஷ்டம். என்னப்பா திடீர்னு அமைதியாயிட்டீங்க? நீ சொன்னது எவ்வளவு 100க்கு 100 உண்மையா இருக்குன்னு யோசிச்சு பாக்குறேன். புரியலப்பா. புரியலையா? போஸ் நம்ம மாப்பிள்ள தான், மாணிக்கமும் நம்ம மாப்பிள்ள தான். போஸுக்கு பாரு, நம்ம உரமுறைகள்லாம் லைன்ல நின்று போட்டி போட்டுக்கிட்டு உதவி பண்றாங்க. ஆனா மாணிக்கத்துக்கு உதவி பண்ண நம்மள யாருமே இல்லை. என்ன காரணம்? சரோ சொன்ன மாதிரி அவங்க பண்ண அதிர்ஷ்டம். பணங்கா சம்பாதிச்சிடலாமா, ஆனா மனுஷங்களை சம்பாதிக்க முடியாது. அதுக்காக தான் சொல்றேன், வேற எதுவும் சம்பாதிக்கிறதுக்கு முன்னால ஒழுக்க நல்ல குணம் இத முதல்ல சம்பாதிச்சுக்கணும். சார், அடடே செல்வமா, வாப்பா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். உட்காரு. இருக்கட்டும் சார். உன்னை பத்தி அப்பப்போ போன்ல விசாரிப்பேன். எல்லாருமே ரொம்ப நல்ல விதமா தான் சொல்றாங்க. சந்தோஷம் சார். இந்தாங்க சார். என்னது இது ஏழை பணம் சார். மொத்த கணக்கு வழக்கெல்லாம் அந்த நோட் புக்ல இருக்கு, செக் பண்ணிங்க சார். அதுக்கெல்லாம் அவசியம் இல்லப்பா. நீ வந்த கொஞ்ச நாள்லயே நீ எப்படிப்பட்டவங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனால எல்லா விஷயத்திலயும் நீ என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டப்பா. ஐயோ, ரொம்ப புகழாதீங்க சார், கஷ்டமா இருக்கு. ஒன்ன புகழறதுனால எனக்கு என்னப்பா லாபம்? அப்படி இல்லப்பா. என்னோட இத்தனை வருஷம் அனுபவத்துல நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். நான் மனுஷங்களை ஈஸியா எடை போட்டுருவேன்ப்பா. இந்த பாரு, நீ எழுதிருக்கிற கணக்கு, அதை மெயின்டைன் பண்ணிருக்கிற விதம் எல்லாத்தையும் பார்க்கும்போது நீ இந்த தொழிலுக்கு புதுசு மாதிரி தெரியல, ரொம்ப அனுபவசாலி மாதிரி தெரியுதுப்பா. கொஞ்சம் அனுபவம் ஆல்ரெடி இருக்கு, இங்க கத்துக்கிட்டது நிறைய சார். அது என்னமோ தெரியலப்பா. உன்னை பார்க்கும் போதெல்லாம் வேத்தாள் மாதிரியே நினைக்க தோணல, எங்க வீட்டாள் மாதிரியே தோணுதுப்பா. அது உங்க பெருந்தன்மை சார். அதெல்லாம் இல்லப்பா, அதை தாண்டி வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு தான் தெரியல. அப்பா, உங்களுக்கு போன். ஹலோ, யாரு? சந்தானமா? சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? எவ்வளோ? நான் அதெல்லாம் அனுப்பிச்சு வச்சிடுறேன். நாளைக்கு லோடு ஏத்திடுறேங்க. உங்களுக்கு 2 நாள்ல வந்து சேர்ந்துரும். சரிப்பா, நான் போன் பண்றேன்.
இவதான் என் பொண்ணு அருந்ததி. வணக்கம். வணக்கம். இது என்னோட ஒய்ஃப். வணக்கம். வணக்கம். இவ படிப்புக்காக தான் மார்க்கெட், கடை, வீடு எல்லாத்தையும் மத்தவங்க பொறுப்புல விட்டுட்டு நாங்க மெட்ராஸ்லயே இருக்கோம். உன் ஃப்ரெண்டு கடையை பொறுப்பா பாத்துக்கிறான். இப்ப நீ வேற வந்திருக்க. அப்பப்போ வரது, கணக்கு வழக்க பாக்குறது, பணத்தை வாங்கிட்டு போறதுன்னு ஒரு பொறுப்பு இல்லாத முதலாளியா நான் இருக்கேன். ஐயோ, என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? என்னோட பலமே கடையில வேலை பாக்குறவங்க மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை, அவங்க காட்டுற விசுவாசம், மரியாதை, இதெல்லாம் தான். நல்லவங்களுக்கு எல்லாமே தேடி வரும் சார். கரெக்டா சொன்னப்பா. நீ இப்ப என் கடைக்கு வந்து அமைஞ்ச மாதிரி. ஆமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் தான். அடுத்து ஒண்ணே ஒண்ணு, இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை, நல்ல வாழ்க்கை அமையணும். அது ஒன்னதான் கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க நல்ல மனசுக்கு அதுவும் நல்லபடி நடக்கும் சார். உன் வாக்கு பலிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரிங்க சார், நான் இப்ப கிளம்புறேன். சரி. வரமா? வெரி குட். நல்ல குணமாயிட்டு இருக்காரு. எப்ப டாக்டர் முழுசா இவனுக்கு உடம்பு சரியாகும்? கூடிய சீக்கிரமே நல்லா ஆயிடுமா. சரி. அவசரப்படாதீங்க, சீக்கிரமாவே குணமாயிடுவாரு. நான் ஒரு சில மருந்து மாத்திரைலாம் எழுதி தரேன், ம். அதை வாங்கி வைங்க. நர்ஸ் எப்ப சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. சரி டாக்டர். இந்தாங்க. மிஸ்டர் மாணிக்கம், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகே? கண்ணு முடிச்சிட்டீங்களா? இப்ப உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? முதல்ல நீ எங்க அத சொல்லு. எதுக்கு இப்ப டென்ஷன் ஆவறீங்க? நீங்க அடிபட்டு கிடந்த நாள்ல இருந்து நான் தான் உங்க பக்கத்திலே இருந்து கவனிச்சுட்டு இருக்கேன். தெரியுமா? என்ன சொல்ற? என்ன நடந்ததோ அதை தான் சொல்றேன். இப்பதான் வந்தியாம்மா? ஆமாமா, உங்க புள்ள கண்ணு முழிச்சிட்டாரு போல இருக்கு. கடவுள் கண் திறந்துட்டாருமா. அண்ணே, இது கொஞ்சம் குடினே. கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம உன்னை எப்படி அடிச்சு போட்டுட்டாங்கடா மாணிக்கம். அந்த ரமேஷ்க்கு எப்பவுமே கல் மனசுதாமா. நீங்களாவது அவங்களுக்கு எதிரி, உங்களை அடிச்சாங்க. பாவம் அந்த போஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்து அவரையும் போட்டு அடிச்சிட்டாங்க. பாஸ், ஆமா, நீங்க அடிபட்டு கிடக்கிறத பார்த்து ஆத்திரப்பட்ட போஸ் அந்த ரமேஷ் அடிக்க போனாரு. அவனுக்கு ஆளுங்க இவரை போட்டு அடிச்சிட்டானுங்க. பாவம் இதே ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆயிருக்கேன். ரொம்ப தான் மெச்சிக்காதீங்க மாப்பிள்ள. அவனும் அவன் பொண்டாட்டியும் சேர்ந்து என்ன பேசின பேச்சுக்கு ஆண்டவன் கூலி கொடுத்துட்டான். அவன் பண்ண பாவத்துக்கு அவன் அனுபவிக்கிறான். ஓஹோ, இப்ப உங்க பையன் இப்படி அடிபட்டு கிடக்கார, இது எந்த பாவத்துக்கான தண்டனை? என்ன சொல்றீங்க? இதோ பாருங்க ஆண்டி, உங்களுக்கு ஒரு பேச்சு அடுத்தவங்களுக்கு ஒரு பேச்சுன்னு பேசாதீங்க. அவங்க என்ன என்ன பேச்சு பேசினாங்க? எதுக்காக பேசுனாங்க? பிறந்த குழந்தைய தூக்கிட்டு புருஷனை பார்க்க வந்த உங்க மருமகளை உள்ள விட மாட்டேன்னு சொல்லி அடாவடித்தனம் பண்ணீங்க. அவங்களுக்கு கோவம் வராதா? உங்க மிஸ்ஸஸோட ஃபேமிலியில எல்லாரும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ஆனா உங்களை பாக்குறது யாருக்கும் பர்மிஷன் கிடையாது. ஏன்னா இங்க நடக்கிறது ஆண்டியோட ரூல்ல. என்ன மாப்பிள்ள நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க? எனக்கு என் பிள்ளைக்கு நடுவுல சண்டை இழுத்து விடலான்னு பாக்குறீங்களா? இதுதான் நீங்க படிச்ச படிப்போட லட்சணமா? நிர்மலா, திஸ் இஸ் தி லிமிட். என்னோட படிப்பை பத்தி எல்லாம் யாரும் இங்க பேச வேணாம், அப்புறம் எனக்கு கோவம் வரும். இத பாருங்க, அனாவசியமா பேசுறது உங்களுக்கு அவ்வளவு நல்லது இல்ல. யாருக்கு யார் அட்வைஸ் பண்றதுன்னு ஒரு விவசாய இல்லாம போச்சு. டேமேஜ். மெடிசன்லாம் வாங்கிட்டீங்களா?
மாணிக்கம். அவங்க என்ன எவ்வளவு கேவலமா பேசினாங்க தெரியுமாப்பா? மாப்பிள்ளை ஏதோ புரியாம பேசிட்டு போறாரு. என் மேல எந்த தப்பு இல்லப்பா. ஏமா இதான் உன் மருமகளா? ஆமா, அன்னைக்கு ஒரு பொண்ணு கையில கை குழந்தையோட வந்து இவரை பார்க்கணும்னு சொன்னிச்சே, அது யாரு? கத்திரி மூட்டை நூறு. ஏப்பா செல்வா, என்னப்பா இப்படி பண்ணிட்ட? உன்னை பார்த்தப்பவே நான் உங்க வீட்டுல உன்னை பத்தி சொல்ல நினைச்சேன். நீ சொல்ல வேண்டாம் தடுத்துட்ட. இப்ப உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. ஐயோ என்னாச்சு? மார்க்கெட்ல எலெக்ஷன் நடந்ததுப்பா. அதுல உங்க அண்ணன் ரமேஷ் எழுத்து நின்று ஜெயிச்சிட்டாரு. அது பொறுக்க முடியாம ரமேஷோட ஆளுங்க உங்க அண்ணன் அடிச்சு போட்டாங்க. உங்க அண்ணன் சீரியஸா நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. கடை மூடியே கிடக்கு. இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி உன்னை ஊருக்கு அனுப்பலாம் நம்ம நாங்க வந்தேன். சரி, உடனே முதல்ல சொல்லி ஊருக்கு கிளம்புறேன். நீ கடையை பார்த்துக்கோ. இவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்கு, நீ சொன்ன வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்திருக்க. சார், தப்பா நினைக்க கூடாது. என்ன பத்தின முழு விவரத்தையும் சொல்றதை விட ஒரு சாதாரண வேலைக்காரன உங்க கடையில வேலைக்கு சேர்ந்தா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். மற்றபடி தப்பான நோக்கம் எதுவும் இல்ல சார். சாச்சா, உனக்கு தப்பான நோக்கம் இருக்கு நான் சொல்லவே இல்லை. கோயம்பேடு மார்க்கெட்ல சொந்தமா கடை வச்சிருக்க, இங்க வந்து இவ்வளவு அமைதியா வேலை பார்த்திருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல கர்வப்படுறதுக்கு எதுவும் இல்ல சார். உங்க கடையில வேலைக்கு சேர்ந்த போது 100% ஒரு நல்ல வேலைக்காரனா நடந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான் சார். உன்னை நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குப்பா. ஆனா நீ போகணுங்கிறத நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கே இப்படி இருக்கும்போது உங்க அம்மா அண்ணனுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? சரிப்பா, உடனடியா கிளம்பு. இந்தா, என்ன சார் இது? உனக்கு சேர வேண்டிய பணம். ரொம்ப அதிகமா இருக்கு சார். உன் மேல பிரியம் அதிகமா இருக்கே. பிரியம் அதிகமா இருக்கலாம் சார், பணம் அளவா இருந்தா தான் நல்லது. இது எனக்கு வேண்டாம் சார். இந்த பாரு, உங்க அண்ணன் ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அவர்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ தெரியாது. அதனால இந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்தியானா ரொம்ப உபயோகமா இருக்கும். கட்டாம வாங்கிக்க. சாரி சார், அங்க போய் என்ன நிலைமைனாலும் நான் சமாளிச்சிடுவேன். அதுக்காக நீங்க என் மேல வச்சிருக்கிற பிரியத்தை இப்படி நான் உபயோகப்படுத்திக்க விரும்பல சார். தயவுசெஞ்சு இது எனக்கு போதும், இதை வாங்கிக்கங்க. என்ன சொன்னாலும் வாங்கிக்க மாட்டேங்கிற. உன் குணத்தை ரொம்ப பாராட்டுறேன்ப்பா. தேங்க்யூ சார், வரேன். நீங்க பாரு, போனது எங்களை மறந்துடாம கொஞ்சம் போன் பண்ணேன். உன் அண்ணன் உடம்பு எப்படி இருக்குன்னு உடனே எங்களுக்கு விவரம் சொல்லு. உங்களை என்னால மறக்கவும் முடியாது, மறக்கக்கூடிய ஆள் நானும் இல்ல சார். வரேம்மா. போயிட்டு வாப்பா. இந்த காலத்துல இவனை மாதிரி நல்லவனை பாக்குறது கஷ்டம். இவன் குணத்துக்கும் திறமைக்கும் நிச்சயம் பெரிய ஆளா வருவான். எப்படிங்க சொல்றீங்க? ஏன்னா நானும் சின்ன வயசுல இவன மாதிரி தான். எந்த காரியத்தை எடுத்தாலும் நேர்மையோட ஆர்வமா சுறுசுறுப்பா செஞ்சு பிடிப்பேன். இவனும் அதே மாதிரி இருக்கிறதுனால நிச்சயம் கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய ஆளா வருவான். எனக்கு எப்படி நீ ஒரு நல்ல மனைவியா அமைஞ்சியோ, செல்வத்துக்கும் அதே மாதிரி நல்ல மனைவி வருவான்னு நினைக்கிறேன். வாங்க மாப்பிள்ள. வா பவானி, எடுத்துட்டு வந்தியா? எடுத்துட்டு வந்து. பவானி, பணத்தை கொடு. கொட. பவானி, வீடெல்லாம் எப்படிப்பா இருக்கு? தூசியா இருக்குக்கா. பெருக்கி தூசியெல்லாம் வாரிட்டல? இல்லக்கா, நான் பெருக்கலாம் தான் சொன்னேன். மாமா தான் நேரம் ஆயிடும் கிளம்பிடுன்னு சொல்லிட்டாரு. ஏய், உன்னோட சோம்பேறித்தனத்துக்கு அவர் சாக்கு சொல்லது. இல்லக்கா, நிஜமா தான் சொன்னேன். நீ வேணா மாமா கேட்டு பாரு. ஏய், அவளே களைச்சு வந்திருக்கா, அவளை போய் காய்ச்சிக்கிட்டு இருக்கிற. என்னங்க, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்களா? வெளியில வேலை இருக்கு. வீட்டு